தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு கடலை மாவு, ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு, இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மிக்ஸி பிளேட் இருக்குல்ல, அப்படியே வந்து சும்மா லைட்டாக சவுட்டி விடலாம், எல்லாம் ஒன்றா கலந்துடும். இப்போ இது கூடவே நான் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேட்டராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுத்துருக்க கப்போட அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக தோசை மாவு பார்த்து கரைக்கணும். இந்த தோசையோட டாப்பிங்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறேன். கேரட்டும் உருளைக்கிழங்கும் சீவி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி 2 நிமிஷம் வைங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போகும். அதெல்லாம் நல்லா ரிமூவ் ஆனதுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் போட்டு வடிகட்டி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ மாவு வந்து ஸ்மூத்தாக அரைச்சி வச்சு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச மாவு கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஜூஸ் சேர்த்துட்டு கலக்காமல் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றின இடத்துலையே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து பேக்கிங் சோடா போடுங்க. நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா ஜூஸ்லேருந்து இந்த பேக்கிங் சோடா பொங்கி வரும். அது ஃபுல்லாக பொங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அது நல்லா பொங்கி முடிச்சதுக்கப்புறமா வந்து நல்லா கரண்டி போட்டு மாவோடு சேர்த்து ஒன்றா கலக்கிடுங்க. அவ்வளோதான், பேட்டர் அண்ட் டாப்பிங்ஸ் ரெண்டுமே ரெடி. இப்போ வந்துட்டு நான் ஒரு இரும்பு தோசைக்கல்ல வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு தோசை வந்து ஊற்றும் போது உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ மாவு வந்துட்டு ஒரு கரண்டி எடுத்து தோசைக்கல்ல ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி பொடியை நறுக்குனது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு துருவி வச்சுருக்க கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் துருவின உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா மொறுமொறுன்னு வரும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேகணும். இது நம்ம திருப்பி போட போகிறதில்ல. இந்த நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா தோசையை வந்து திருப்பி போடக்கூடாது. அப்படியே வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்படி மடித்து கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் அப்படியே வேக விடுங்க. திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பக்கத்தை அப்படியே கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, ஃபில்லிங் வெளியே வராமல். இதை வந்து இன்னொரு 30 செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஃபில்லிங் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக தோசையோட செட் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வெந்து உள்ள ஃபில்லிங்கும் வெந்துருச்சு. ஸோ அதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே குயிக்காக அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை வந்து நீங்கள் சட்னி இல்லை சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.